ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விலாக் வந்து நான் கரெக்டாக வெனஸ்டே அன்றைக்கே எடுத்ததுங்க. வெனஸ்டே தம்பி பாப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுட்டு நானும் மணியும் வந்து இன்றைக்கி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எப்பயுமே காரில் போவோம். இந்த வாட்டி வந்து அப்பா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னனால எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஓகே, நம்மளும் போய் பார்த்துட்டு எம்எஸ்எஸில் வந்து புக் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா யூனிட்டில் இப்போ வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதையும் போய் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நேர்லேயே வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ்க்கான ஃபேப்ரிக்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நானும் மணி மட்டும் பஸ்ஸில் வந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், கிளம்பி விட்டேன். பஸ் ஸ்டாண்ட் வந்து காலையில் ரீச் ஆகலையே வந்து டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. ஒரு பஸ்ஸு வந்து ரெடியாக கிளம்பி திருப்பூருக்கு வந்து நின்றுட்டு இருந்துச்சுங்க. கையோட வந்து அதிலே ஏறிட்டேன். ஸ்டாண்டிங்கில் தான் போனேன். கள்ளிமந்தயம் வரைக்கும் ஸ்டாண்டிங் தான். இட்ஸ் ஓகே, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேகமாக வந்து அந்த பஸ்லேயே வந்து ஏறிட்டேன். அதுக்கு பின்னாடி இன்னொன்று வந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் முன்னாடி போயிடும் அப்படின்றனால ஏறினேன். அதே மாதிரியும் இதுவும் ஆன் டைமுக்கு வந்து வந்துருச்சுங்க. மணி டியூட்டி முடிச்சுட்டு நேராக வந்து அங்கே வந்துட்டார் திருப்பூர். அங்கே போய் மாமாங்க வீட்டில் போய் பைக்கை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நாங்களும் வந்து யூனிட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நான் அங்கே போய் ரீச் ஆகையில் டைம் வந்து ஒரு 1:00 இருக்கும். கையோட லஞ்சை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து வந்து ஒரு ஹோட்டலை தேடி வந்து போயிட்டுருந்தோம். சாப்பிட்டுட்டு போய் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் அப்படியே வந்து பஸ் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம வந்து ஃபேப்ரிக் எப்பயுமே வந்து ஒரு கலெக்ஷன் ரெடியாக அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வருவேன். இந்த வாட்டி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸான ஃபேப்ரிக் வந்து அங்கே யூனிட்லேயே இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் பார்த்து வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி பார்ப்போம், ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக நானும் அப்டேட் பண்ணுறேன். இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்க நான் ஃபீடிங் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப டார்க்கான ஒரு சூப்பரான எலகண்ட்டான டிசைன்ஸில் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நான் ஃபோட்டோ ஷூட்டோ எதுவுமே பண்ண ஆரம்பிக்கலை. பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ராவாக அதோட கலெக்ஷன்ஸோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணால் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், அது என்ன கலர்ஸ் அப்படின்றத. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நாங்களும் வந்து ஒரு 3:00 ஆயிடுச்சுங்க அங்கேருந்து வந்து கிளம்பையில். அடுத்த வந்து நேராக பைக்கை கொண்டு போய் மாமாட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு போகணும். நான் ஒரு பஸ் வந்தனால அதில் ஏறி நேராக வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேங்க. மாமாவும் மணியும் வந்து பின்னாடியே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. பஸ்ஸுமே வந்து ரெடியாக ஒன்று வந்துகிட்டே இருந்துச்சு, தேனி பஸ்ஸு. ஸோ வந்து திருநெல்வேலி பஸ் இருந்துச்சு, அதில் ஏறிட்டோம். அதில் ஏறி இந்த டிரைவர் சீட்டுக்கு பேக் சைடுக்கு வந்து வந்தால் சரியான வெயில் வேறு பஸ்ஸில் போகலான்னு சொன்னேன். கேட்டியா நீ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக வந்து ஒட்டந்தத்திரம் வந்தாச்சுங்க. வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. கையோட அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு தான். என்ன பாப்பா பின்னாடி என்ன ஒன்றுமே இல்லை, நல்லா போய் பாரு. ஹாய்ங்க, நேற்று வீடியோ வந்து நான் ஈவினிங்க்கு மேலே வந்து கண்டினியூ பண்ணி எடுக்க முடியல. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மணிக்கு எனக்கும் வந்து சின்னதாக சண்டை வந்துருச்சுங்க. ஸோ வந்து அந்த சண்டையை நான் ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காண்டியும் இருக்கணும். அவங்களாம் யாரும் அப்படி வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். நான் வந்து தனியாலாம் சொல்லலை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சண்டை வந்து முந்தானேத்தே நடந்துருச்சு. ஆனாலும் நேற்று வந்து நாங்கள் ஃபேப்ரிக்லாம் வந்து சோர்ஸ் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டிய மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தேன். இது ஏன் நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக நிறைய பேர் இருப்பீங்க. சில பேர் வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. வெளியே போய் ஒர்க் பண்ணிட்டு வர உமன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. பட் வந்து மணி வந்து என்னை திட்டினதுக்கு ரீசன் என்னென்னா, அவர் வந்து ஒரு சில வேலையெல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தார். அதை வந்து நான் கரெக்டாக ஒன்று மறந்துடுவேன், இல்லை அப்படின்னா வேறு வேலையில் அதை விட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு போயிடுச்சு. அதனால வந்து கொஞ்சம் ரொம்ப திட்டாரு. இல்லை, அதாவது என்னன்னா, நான் என்ன தாட்னா, நான் அப்படி திட்டக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு வரேன். மீனாவுக்கும் ஒரு அங்கேயும் வேலை பார்த்துட்டு வந்து நான் இங்கேயும் வேலை பார்க்குறேன். சொல்லப்போனால் மீனா இல்லாமல் இந்த பிஸ்னஸும் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், மீனா இல்லாமல் நான் ரன் பண்ண முடியாது. கூடாது தான் நான் என்ன நீ வீட்டில் சும்மா தான் இருக்க அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை சொன்னது வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எப்பயுமே வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா அப்படி இருக்கவங்கள நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட சஜஷன். காரணம் என்னன்னா, அவங்க வந்து
பர்சனலாக பிள்ளைங்க 2 குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் அவங்களோட ஒர்க்கை முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். ப்ளஸ் அதில் அடிஷ்னலாக சொல்லிட்டு போகிற வேலையை வந்து மறக்கிறது வந்து இயல்பு தான். நம்ம பல வேலையில விட்டுருவோம். அதை வந்து ஓப்பனான ஸ்ட்ராட்டஜியை தான். பட் வந்து அதை நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீ ஒரு வேலை சொல்கிறியா அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் போட்டு எழுத ஆரம்பித்தேன். இன்னொன்று வந்து நம்ம இதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் எப்படின்னா, நான் வந்து இப்போ யூடியூப்ல ஒரு 5 வருஷம் இருக்கேன். 5 வருஷத்துல நானே ஒரு இடத்துல வந்து கோர்ஸ் வாங்குறேன்னு சொல்லி ஏமாந்துட்டேன். அதுதான் அப்போ வந்து பெரிய சண்டைக்கு வந்து காரணமாயிருச்சு. கோர்ஸ் வாங்குறது தப்பு இல்லை. அதாவது அது பிரயோஜனமா இந்த பிள்ளைக்கு வந்து அந்த இடத்துல ஒரு அது இப்போ கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. நான் தப்பு இல்லை. அது ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சு நம்ம வந்து இன்னும் டீப்பாக கற்றுக்கிறேன்ட்டு கோர்ஸை வாங்குறேன்ட்டு வாங்குச்சு. நான் வந்து ஒன்றும் சொல்ல சரி வாங்கிக்கியா அப்படின்னு விட்டாச்சு. இப்போ கோர்ஸ்னால் எப்படி இருக்கணும்? நம்ம வந்து லைவாக இப்போ நாங்கள் எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி லைவாக இருக்கணும். இல்லாட்டி ஆல்ரெடி ரெக்கார்டட் கோர்ஸை சின்னதாக கட் பண்ணி கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழைய லைவ் வீடியோவை வந்து இதுதான் கோர்ஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை போட்டு வித்துட்டாங்க. நான் வந்து நான் உங்களுக்கு தப்பு சொல்லலை. நான் வந்து அவங்கள தான் தப்பு சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்து நம்மளை தப்பு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு எப்படி தெரியுமான்னு சொல்லுவாங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க யாருன்னு கூட சொல்லணும் இல்லை. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்றதுக்காண்டி நம்ம எல்லாம் யாரையும் வந்து குறை சொல்றதுக்கு இல்லை. இல்லை இப்போ ஏகப்பட்ட பேர் நல்ல இதெல்லாம் சொல்லி தராங்க. ஆனால் இதுலேயும் ஏகப்பட்ட பேர் வந்து ஃபேக்கா நான் கோர்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களோட மூளையை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்துருந்துக்கோங்க. மீனாவே இவ்வளோ நாள் இருந்து மீனாவே வந்து சொல்லப்போனால் அதில் ஏமாற்றம் தான். அதனால சொல்லுவேன். ரிட்டன் நான் சண்டை கட்டி வாங்கினேன். நான் சண்டை கட்டி பெரிய பிரச்சனை பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்குற ரிட்டனாவது கொடுக்கணும். நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு இது வாங்கியிருக்கோம்னா ஒரு இப்போ 50% ரிட்டர்ன் இல்லைன்னா எனக்கு பிடிக்கலன்னா ரீஃபண்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். எனக்கு கோர்ஸ் பிடிக்கலப்பா ரீஃபண்ட் பண்ணப்பா அப்படின்னா பண்ணணும். அதுவும் பண்ணலை. அப்புறம் நான் கொஞ்சம் நல்லாவே சண்டை கட்டி விட்டேன். அதில் ஒரு 50% காசு வந்துச்சு. ஸோ இதனால நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது மட்டும் எப்படி வேணால் வந்து மனசை மாற்றுறதுக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளை வந்து இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் பார்த்து இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தேன். நிறைய பேர் நம்மகிட்ட வந்த ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நான் வந்து ஒரு பேஜில் 3 ட்ரெஸ் வாங்கி ஏமாந்துட்டேன், 4 ட்ரெஸ் வாங்கி ஏமாந்துட்டேன், இவ்வளோ பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 ட்ரெஸ் 999 அப்படின்னு சொன்னாங்க. ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் ஒரு 50 ரூபா பே பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் காஸ்ட் பே பண்ணணும், 1500 பே பண்ணாதான் நாங்கள் பீஸை கொடுப்போம், இது வந்து நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஃபேக்காக நிறையா சிஓடி நாங்கள் எனேபிள் பண்ணினதுக்கு ரீசனும் அதுதான். நம்ம வந்து மக்கள் வந்து ஏமாறுறது விஷயத்த வந்து ஓப்பனாக நம்மக்கிட்டே வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்படிலாம் என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு சிஓடினா ஓகே அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு ரீசன். யாரும் வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து 1 செகண்ட் 1 நிமிஷத்துக்கு 2 தடவையாச்சு யோசிக்கணும் பாருங்க. வந்து நம்ம மேல ட்ரஸ்ட் இருக்கான்னு பாருங்க. அதுதான் மெயின். நம்ம இல்ல இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ எதுக்காண்டி சண்டை வந்துச்சுன்றதை யோசிச்சு பாருங்களேன். நீ பேசாமல் வீட்டில் கம்மிட்டு இருந்தால் கூட சண்டை வந்திருக்காது. இப்போ மேக்ஸிமம் வந்து ஹஸ்பண்டோட யூஸ்ஃபுல்ல வந்து இதுதான். அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து நான் அப்படி நினைக்கிறேன். சோசியல் மீடியானால பிரச்சனை வருதுன்றது இருக்கலாம். ஏன்னா அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நான் அந்த இது பண்ணுறேன் அப்படின்ட்டு சிலர்லாம் ஏமாந்துருக்கேன். நான் ஒரு ஆர்டிக்கல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு 12 லட்சம் 15 லட்சத்துக்கு வந்து இவங்க இன்ஃப்ளூயன்சரை பார்த்தே அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றக்காண்டி வந்து ஏமாந்த கதையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தோட லைஃப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ எங்களோட லைஃப் அது சண்டையை நான் சொல்கிறேன். எங்களுக்கும் சண்டை இருக்கும், பெரிய இன்ஃப்ளூயன்சருக்குமே சண்டை இருக்கும். அப்படியே எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். அவங்க வந்து இப்படி காட்டுவாங்க. அப்படி வந்து எப்படி சொல்கிறேன்னா, மீடியாவில் வந்து நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படின்ற மாட்ட காட்டுவாங்க. ஆக்சுவலாக அது ரியலே கிடையாது. அது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, இப்போ வந்து இவங்க இதை வாங்கலை யோசிச்சு பாருங்கள். நீ வாட்டி உன் வேலையோ உன்னோட இதை பார்த்துட்டு இருந்தா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அங்கேருந்து வர்றோம், நானும் ஒரு வேலை பார்த்துட்டு வரேன். இது மட்டும் தான் ஹஸ்பண்டுக்குள்ள ஏன் பேசாமல் இருந்திருந்தா பிரச்சனை இல்லையே, நீ வாட்டி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. இப்போ இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, யாரும் வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல வந்து வாங்க வேணாம். அவங்க வந்து கண்டிப்பாக பெரிய குரூப்ஸு நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்பி வாங்குங்க. பட் வந்து பட்ஜெட் பெருசாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த நான் பெய்டில் வந்து தெரிஞ்ச விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப இன்டெப்தா போகுது அப்படின்னா மட்டும் சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நீங்க சார்ஜ் பண்ணி வேணா படிங்க. அதான் வந்து பேமெண்ட் இல்லாம நிறைய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரிலாம் இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. பே பண்ணி வாங்குற விஷயத்துல வந்து ஒன்ஸ் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டு வாங்குங்க. அவ்வளவுதான். இன்னொன்னு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட, சாதாரண ஒரு மேனுவலா ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா கூட அதுவே நீங்க பார்த்து ட்ரஸ்டபிளான இடமா அப்படின்றத யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை.
ஆமா. இன்னொன்று வந்து ஒய்ஃபாக இருக்கவங்கள வந்து தயவு செய்து நான் ஃபீல் பண்ணதா நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன். ரொம்ப வந்து நீ வீட்டில் என்ன சும்மா தானே இருக்க, நீ வந்து வீட்டில் செஞ்ச அந்த என்ன வார்த்தைய அப்படின்ற சொல்லாதீங்க. சொல்ல வேணாம். சொன்னா ஏன்னா ரொம்ப ரொம்ப நான் நான் இப்போ வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். வீட்டில் இருந்துட்டு நான் வேலை பார்க்குறேன். பட் வந்து நான் வேற இடத்துல போய் பார்க்கல. எங்கள் வீட்டிலே மேலே வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு தான் சொல்லிக்கிறது. அந்த மாதிரி சொல்லையில் வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஆகும். எத்தனை பேர் என்ன மாதிரி வந்து அப்பெல்லாம் வீட்டில் வந்து சண்டை கட்டி என் வீட்டில் சும்மா தானே இருக்கு, அந்த வேலையை செஞ்சேன் என்ன அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றவன கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏகப்பட்ட வீட்டு சொல்லிருப்பாங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்கன்றது சொல்லுங்க. நான்லாம் ரொம்பவுமே வருத்தப்பட்டேன் ஓப்பனா சொல்ல போனா. அதுக்கப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன சின்ன வருத்தப்பட்டு விஷயங்கள். இப்ப எடுத்து நோட்டு போடுறாங்க. நாளைக்கு இந்த வேலை, நாளைக்கு அந்த வேலை. நான் அப்படின்ட்டா அது வந்து ஞாபகத்துக்கு இருக்கும் அப்படின்னா நீங்க அது பண்ண தேவையில்ல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் போட்டு நோட் பிடிக்கிறது நம்ம நான் மாதிரி என்ன சண்டை சொல்றேன்னா, வராம கொஞ்சம் தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி அப்படின்னு தான் சொல்லுவேன். பொதுவாவே வந்து எப்படின்னா, இதையும் பெருசா கொண்டு போக வேணாம். இது நடக்குதா விட்டுறணும். அவ்வளவுதான். விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஒரு சண்டை அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்கும் கோவம் வரும். எனக்கும் கோவம் வரும். நான் திட்டிடுவேன். அதுக்கப்புறம் நானே உணர்ந்து சரி சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டுருவேன். உண்மையாவே நான் மீனாட சொன்னேன். சரி அதை விட்டு ரொம்ப திட்டிட்டா மன்னிச்சுக்கோ அப்படின்ட்டு. அந்த கோவத்தில் திட்டுறது அதான் அது மாட்ட அப்படி எடுத்துட்டு போக வேணாம். ஒரு நாளைக்கு மேல ஒரு சண்டை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அது பெரிய சண்டையில முடிஞ்சிடும். அதனால சொல்றேன். ஒரு 2 நாள் அதிகபட்சம் மேக்ஸிமம் 2 நாள் 2 நாளைக்கு மேல போகுது அப்படின்னா உட்காந்து தயவு செய்து 2 பேர் காம்ப்ரமைஸ் ஆயிருங்க. நீ மறந்துற நானும் மறந்துடுறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க. அதான் வந்து சிம்பிளான ஒரு வழி. சரி ஓகே. ஓகே. நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை.